பெருமையா இருக்கு உங்களை பார்க்கும்போது. ஸோ எனிபடி எல்ஸ்? நோ, ரைட்? நீங்க இருக்கீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கோ அஹெட். ஹாய் எவ்ரிவன், நான் வந்து ஜெயப்ரியா. நான் வந்து கடலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் 2014 பேட்ச். ஃபர்ஸ்ட்டு சொல்லணுன்னா, இப்போ வந்து நான் ஒரு ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்தியாவோட ஒரு பிரபலமான எம்என்சியான இன்ஃபோசிஸில் டெக்னாலஜி லீடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஸ்டோரி சொல்லிடுறேன். 80s வர மூவிஸ் மாதிரி தான். எங்கள் ஊருக்கு வந்து மேப்பில் பார்த்தா கூட ரொம்ப சின்ன ஊர். ஆனால் அந்த ஊர் பேர் வந்து அகரம். அந்த அகரத்தில் வந்துட்டு ஒரு குடிகார அப்பா, அதை எதுவுமே செய்ய முடியாத அம்மா, அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்க வீடு எப்படி இருக்குன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா மரம் செடி கொடிக்கு நடுவில் தான் இருக்கும். எங்கள் வீடு வந்துட்டு செவரு வந்து மண்ணால் இருக்கும். அதுக்கு அந்த கூரை இருக்கும். மழை பெஞ்சா நிறைய ஒழுகும். அடிக்கடி பாம்பு பலிலாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க. இதுதான் என்னோட வாழ்க்கை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டே இருந்ததில்லை, எங்கள் வீட்டுக்கு தண்ணி சர்வீஸ் இருந்ததில்லை. ஆனால் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு பிடிக்கும்னா, பீப்புள் ஜஸ்ட் ரெகக்னைஸ்ட் மீ பிகாஸ் ஐம் குட் அட் அகடமிக்ஸ். ஸோ அதனால் நான் ரொம்ப நல்லா படிப்பேன். என்னவா இருந்தாலும் நைட்டு இவங்க சொன்ன மாதிரி தான் புக்கு கூட தான் இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, இப்போ நான் வர்ணிச்சல இந்த வீட்டையும் வந்து எங்ககிட்ட பிடிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்கலை, அவங்க ஏழை. எங்ககிட்ட பிடிங்கிட்டாங்க, எங்களுக்கு வீடே இல்லை. அதுக்கப்புறம் நான் 12th முடித்தேன். நான் நல்ல மார்க் எடுத்தேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் 195 கட் ஆஃப் எடுத்தேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். அப்போ வந்து என்னோட லைஃபே வந்து ஒரு அப்சைட் டவுனாக மாறிச்சு, இன் அ குட் வே. அதுக்கு 2 விஷயந்தான். ஒரு ஃபேக்டர் வந்து கல்வி, இன்னொன்று வந்து ஒரு அழகான ஆக்சிடென்ட் தான் எனக்கு அகரம். எனக்கு அகரம் பற்றி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்லை. எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து எனக்கு அந்த 10 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. நீ போ, இதுக்கு டயல் பண்ணு, யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அதை வந்து 2014 மார்ச்சில் டயல் பண்ணேன். என்னோட வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகாகிடுச்சு. சார், சாய்ராமில் தான் சார் நான் படித்தேன், சாய்ராம் அலுமினி. ஸோ நான் இங்கே சாய்ராமில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமில் படித்தேன். ஆக்சுவலாக அகரம் தமிழ் மீடியமில் படித்தேன். அகரம் எப்படின்னா, உங்களை காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நிறுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதுல அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்களை சேர்த்து விட்டுட்டோம், அதுக்கப்புறம் எப்படி வேணா போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என்னால் இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகரத்துக்கிட்ட தான் போய் நின்னேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க, அது மாதிரி ஃபாலோ பண்ணேன். திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன். சார், நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அது முடிஞ்சிச்சு. திரும்ப நான் வந்து டிசிஎஸ்கில் போனேன், அங்கே ஒர்க் பண்ணேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் தமிழ் மீடியமாக எனக்கு கொஷின் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு நான் என் டீமை லீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து 4 ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன். நான் சொன்னேன்ல, எங்ககிட்ட இருந்தே ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல. 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால் திரும்ப என் வீட்டை நான் மீட்டெடுத்தேன். ஆனால் எல்லாமே நான் லீகலாக பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் வீடே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ எங்கள் அம்மா வந்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். இந்த 10 வருஷத்தில் வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன். இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும். தேங்க்யூ எவ்ரிவன். அம்மா, ஜெயப்ரியா தானே உங்க பேரு? ஏன்னா இங்க எனக்கு கரெக்டா இல்லை, அதனால கேட்டு. ஜெயப்ரியா, அம்மாக்காக வீடு கட்டி அம்மா உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிற அந்த டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு? மைக்ல சொல்லுங்க. சரியல் மூமெண்டா இருந்துச்சு. வாழ்க்கையோட பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. வாவ், என்ன ஒரு சந்தோஷம் இல்ல? அந்த பிள்ளை வந்து ஜெயிச்சிருக்குன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா, எங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். எக்ஸ்ட்ராவா கைத்தட்டல் கொடுக்கலாமே அந்த பிள்ளைக்கு. மண் பாருங்க, உங்க அண்ணன் பாருங்க, எந்த சின்னனே கை தட்டிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அண்ட் இங்க ஒரு நீங்களா அடுத்து ப்ளீஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியங்கா சாமி கண்ணு. இப்போ நான் அமேசானில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன்.
எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா வேலைக்கு எதுக்குமே போனதில்லை. எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போய் தான் என்னையும் என் தங்கச்சிங்களையும் வளர்த்தாங்க. அம்மா வந்துட்டு எங்களோட படிப்புக்குன்னு போய் உதவி கேட்கும்போது சில சொந்தக்காரங்க வந்துட்டு எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற, எல்லாரும் சேர்ந்து 1 பவுனோ 2 பவுனோ போடுறோம், பொண்ணை கட்லி கொடுத்துரு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு அதெல்லாம் மனசில் ஒரு வைராக்கியமாக வச்சுட்டு, இல்லை என் பொண்ணு படிக்கட்டும், அவளுக்கு என்னைய மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனால் எங்கள் அம்மா வந்துட்டு எப்படியாச்சும் என்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. நான் படித்த ஸ்கூலில் என்னோட ஏஹெச்எம் தான் எனக்காக அகரத்தில் விண்ணப்பம் செலுத்தி எனக்கு அகரத்தோட உதவி கிடைச்சது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால அகரத்தில் அண்ணாக்காட்ட கேட்டு என்னோட கனவு துறையான கணினி துறையிலேயே வந்துட்டு திண்டுக்கல் பிஎஸ்என்ஏல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்துட்டு சேர்ந்தேன். அங்கே சேர்ந்ததுக்கப்புறமும் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பேசுகிற லாங்குவேஜில் இருக்கட்டும், ஏன்னா அது வரைக்கும் ஸ்கூலு வீடுன்னு 2 இடத்துல மட்டும் இருந்துட்டு அங்கே போயிட்டு எல்லாரு கூடயும் பழகும் போதா இருக்கட்டும், இல்லை ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அந்த நேரத்தில் எனக்கு உதவியாக இருந்தது அகரத்தோட பயிற்சி பட்டறைகளும் என்னோட சில காலேஜ் ப்ரொஃபஸர்ஸும் தான். அவங்கெல்லாம் என்னை கைட் பண்ணி நான் 2018 வந்துட்டு விப்ரோவில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக சேர்ந்தேன். இப்போ வந்துட்டு அமேசானில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணுறேன். நான் படித்தது மட்டும் இல்லாமல் என் 2 தங்கச்சிங்களையும் படிக்க வச்சேன். அவங்களுக்கு விருப்பமானதை எந்த ஒரு தடையும் இல்லாமல், யாரோட உதவியும் இல்லாமல் நான் படிக்க வச்சேன், சம்பாதிச்சு. நான் வந்துட்டு பெற்றது என்னோட இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஸ்கூல்லையே இருக்க இன்னொரு கஷ்டப்படுற குழந்தைய அடாப்ட் பண்ணி அவங்களோட காலேஜ் செலவெல்லாம் இப்போ நான் ஏற்று படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் நான் படிக்க வைப்பேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. ஆக்சுவலி இன்ஜினியர்ஸ்க்கு நடுவில் இங்க ஒருத்தங்க எல்கேஜி படிக்கிற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஐ திங்க் வில் கோ வித் தட். நேரமின்மை காரணமா we will go ahead with that. And அவங்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டுருவோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தங்க காளீஸ்வரி, அகரம் விதையோட 2010 பேட்ச் ஸ்டூடெண்ட். இப்போ நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கேன். 15 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீடு. இப்போதான் நம்ம 1 BHK 2 BHKன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஒரு 10க்கு 11 வீடு. அந்த வீட்டில் நாங்கள் 6 பேர். மழை பெஞ்சா கூட தூங்குறதுக்கு இடம் இருக்காது. ஒரு கட்டில மேலே ஒரு 4 பேர்னா கீழே 2 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் என்னோட வாழ்க்கை. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு 12வது வரையும் படிச்சாச்சு. பள்ளியில முதல் மதிப்பெண் எடுத்தாச்சு. இருந்தாலும் பல கனவுகள், பல ஏக்கங்கள், என்னால உயர்கல்வியை தொடர முடியுமா என்று. அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா. இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இப்ப 15 வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இந்த மேடையில நிப்பேன். நான் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்ப பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு 100 பேரை ட்ரைனிங் பண்றேன். இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு வந்து காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடல, பல திறமைகளை எங்களுக்கு அகரம் கொடுத்தாங்க. இப்ப வந்து சூர்யானா நல்லா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். என்னோட குழந்தை ஆதிரை 3 வயசு ஆகுது. அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்க போறாங்க. நீங்க வந்து எனக்கு ஆப்போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி